69 பேர் கள்ளக்குறிச்சியில இறந்து போனாங்க. 69 பேர் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தினால இறந்து போனாங்க திமுக ஆட்சியில. கள்ளச்சாராய சாகுலை பற்றி சகோதரர் பேசினார். ஜூலை 2022 இந்தியாவிலேயே அதிக கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கக்கூடிய மாநிலம் குஜராத். 2022 42 பேர் மோடி அவர்களுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் கள்ளச்சாராயத்தில் மரணமடைந்தார்கள். 97 பேர் சீரியஸாக இருக்கிறாங்க. 2025 பிப்ரவரி மொத்தமாக 3 பேர் இறந்து போனார்கள். அடிக்கடி அங்கே நடக்குது. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதுல திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக நான் என்ன கேட்கிறேன்னா சார், எழுச்சி தமிழர் அவர்கள் திருநீரை அளித்த பற்றிலாம் பேசினாங்க. அழகு குத்தி இந்த தூக்கு காவடின்னு சொல்லுவோம், அந்த இதில் முதுகில் இது பண்ணி நம்ம காவடி எடுக்கக்கூடிய, காவடியை எடுக்காத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஹிந்து விரோதிகள் அப்படி சொல்லலாமா? தீக்குழி இறங்கணும், தீச்சட்டி எடுத்து சாமி ஆடணும், அது செய்யாத எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் ஹிந்து விரோதிகள் அப்படி சொல்லலாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை சார். நீங்கள் அளவு ஒரு அளவு, நீங்கள் யார் அளவீடு வைக்கிறதுக்கு முதல்ல? யார் ஹிந்து, யார் பக்தி உள்ளவன், யார் பக்தி இல்லாத, இந்த அளவீடு வைக்கிறதுக்கு நீங்கள் யார்? நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களுடைய நெற்றியில் எந்நேரமும் திருநீரோ அல்லது நம்முடைய திருமண்ணோ இருக்கிறதா? அதுக்காக நீங்கள் அவரை ஹிந்து இல்லைன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் சப்ஜெக்ட் இல்லை, இதெல்லாம் விவாதம் இல்லை, டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ். இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. ஒன்னா சந்திச்ச திமுக இல்ல 9 தேர்தல ஒன்னா சந்திச்ச திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக காவல்துறை மீது விமர்சனம் முன்வைக்கிறீங்க. அதிமுக ஒரு பெட்டர் பார்ட்டியா இருக்கலாம்ல இந்த விஷயங்கள்ல? எப்படி சார் இருக்கும்? கோகுல்ராஜ் படுகொலை எப்போ நடந்துச்சு? இளவரசனுடைய படுகொலை எப்போ நடந்துச்சு? விஷ்ணு பிரியா எப்போ எந்த ஆட்சியில் தற்கொலை செய்து கொண்டார்? வாச்சாத்தி சம்பவங்கள் எப்போ நடந்துச்சு? ஏன் கடந்த தேர்தலில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அரசு உள்ளிட்ட வேலை வாய்ப்புகளில் ஒரு சிறப்பு சலுகை கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் முன்வைத்த உடனேயே இதே கொங்கு மண்டலத்தில் அதிமுக எப்படி பிரச்சாரம் பண்ணிச்சு? நீங்க எந்த அடிப்பில் திமுக விட விசிகாவிற்கு அதிமுக பெஸ்டா இருக்கும்? ஐயோ எங்க இந்தியா